சிண்டு என்ன சிண்டு இது பயங்கரமா வெயில் அடிக்குது. இன்னும் ஏப்ரல் மந்த் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளேயே பயங்கரமா வெயில் அடிக்குது தெரியுமா? என்ன மீனா இதுக்கே இப்படி சொல்ற? மே மந்த் எல்லாம் இன்னும் வெயில் பட்டைய கிளப்போம். வெளியிலேயே தலை காட்ட முடியாது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க வேண்டியதுதான். நம்ம எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி தான் பார்க்க முடியும். நம்ம எல்லாம் மீட் பண்ணிக்க முடியுமான்னு கூட தெரியல. ஆமா, நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். இந்த ராகுல் பையன் மட்டும் காலையில இருந்து ஆளையே காணமே, எங்க போயிட்டான்? அங்க பாரு சிண்டு, அவன் வந்துகிட்டு இருக்கான் சிண்டு, எங்கேயோ போயிட்டு. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டு இருந்தேன், அதான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. டேய் ராகுல், எங்களையெல்லாம் விட்டுட்டு நீ மட்டும் தனியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கியா? எங்களுக்கும் கொஞ்சம் குடுறா. என்னது, உனக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணுமா? ஏ ராகுல், என்ன ராகுல் நீ மட்டும் தனியா அம்மா கிட்ட சொல்லி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தானே உன்னை சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஆமா ராகுல், நாங்க எல்லாம் ஏதாவது வாங்கினா உனக்கு கொடுத்துட்டு தானே சாப்பிடுறோம், நீயும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். இந்த கதையே இங்க ஆகாது மீனா. நான் எங்க அம்மா கிட்ட கஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிட போறேன், புரியுதா? அதுலயும் இந்த மில்கி பார் சாக்லேட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யாருக்குமே எப்பவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ரோஜா பூஜாக்கே ஷேர் பண்ணிக்க மாட்டேன், உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி பத்திரமா பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுக்கணும். பாத்தியா சிண்டு, இந்த ராகுல் மட்டும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கி இந்த மாதிரி ஸ்நாக்ஸை சேர்த்து வச்சுக்கிறான். நம்ம கிட்ட தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸே இல்லையே, அப்புறம் எப்படி வாங்க முடியும்? ஏன் உங்ககிட்ட இருந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் என்னாச்சு? அதுல ஸ்நாக்ஸ் வாங்குறப்ப போட்டு வச்சுட்டா எங்க போனாலும் தூக்கிட்டு போய் சாப்பிடலாம்ல. எங்க அம்மா போறப்ப அதெல்லாம் நான் ஊருக்கு கொடுத்து விட்டுட்டேன். உங்க ஊர்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கிடைக்காது சிண்டு, இப்போ ஒன்னும் பண்ண முடியாது. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் கடையில போய் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, நானே பண்ணி கொடுத்துறேன். நீங்க எல்லாரும் இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் உள்ள போய் மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வரேன். ஏ மீனா, அந்த சிண்டு சொன்னதை கேட்டியா? ஸ்நாக்ஸ் பாக்ஸை அவனே பண்ணித்தர போறானாமா. இது எங்கேயாவது ஊர் உலகத்தில் நடந்து பார்த்துருக்கியா? அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அவன் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏ ராகுல், எங்க அண்ணா அதெல்லாம் கண்டிப்பா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பண்றதே ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நீ பேசாம இரு, உன்னோடத விட சூப்பரா பண்ண போறோம் பாரு. சரி ஓகே, இப்போ ஆளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பண்ணணும். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணாதான் பண்ண முடியும், ஓகேவா? இந்த கார்ட்போர்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்ன சிண்டு, நீ கார்ட்போர்டை வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பண்ண முடியும்? அவனோடது பாரு எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நம்மனால அவ்வளோ நல்லா பண்ண முடியுமா? நம்ம நினைச்சா அதை விட சூப்பரா பண்ண முடியும். நான் சொல்றதை மட்டும் நீங்க பண்ணுங்க, கடைசியில வருதா வரலையான்னு பாருங்க. ஏ ரோஜா, இந்த ஸ்கேலு பென்சிலு தர்றேன், கரெக்டா ஒரு ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சிரு. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஷேப்ல ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வேணுமோ அந்தந்த ஷேப்ல வரைஞ்சிருங்க. சர்க்கிள் வரையலாம், ரெக்டாங்கிள் வரையலாம், ட்ரையாங்கிள் கூட வரையலாம், ஓகேவா? நீ சொன்ன மாதிரியே ஒரு பக்காவான ஸ்கொயர் வரைஞ்சிட்டே சிண்டு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? வேற என்ன, நைஃப் தரேன், கரெக்டா பார்த்து கேர்ஃபுல்லா இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த அட்டையை அப்படியே வெட்டி எடுத்துருங்க. அவ்வளவுதான். இன்னும் 5-10 மினிட்ஸ்ல வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி ஆயிடும். என்ன சிண்டு, நீ ராகுல் சொன்ன மாதிரி எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை. இந்த 4 கார்ட்போர்டை வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பண்ண முடியும்? அதுவும் கார்ட்போர்ட் மாதிரி கலர்ல இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏ மீனா, நீ கேட்டதுக்கு அவன் ஸ்நாக்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ அவன் சொல்றதை மட்டும் நீ நம்பிக்கிட்டு இருக்க. இந்த கார்ட்போர்டு எடுத்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கொயர் வர்ற மாதிரி நல்லா ஒட்டிடுங்க. க்ளூ தர்றேன், எல்லாரும் அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸை கரெக்டா ஒட்டுங்க. கலர் தானே, டிசைன் தானே, அதுல நம்ம மாத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதோட டிசைன் எல்லாம் மாற்ற முடியாது மீனா. அவன் சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒட்ட ஒட்ட பிஞ்சு வரப்போகுது பாருங்க. டேய் ராகுல், உன்னோடதை விட சூப்பரா வரப்போதா இல்லையான்னு மட்டும் பாரு. எப்படி வந்துருச்சா? கார்ட்போர்டு அது இதுன்னு சொன்னீங்க, ப்ளூ கலர்ல பேப்பர் ஒட்டி இருக்க, சூப்பரா இருக்குல்ல? இப்ப இதுக்குள்ள நீங்க பக்காவா ஸ்நாக்ஸ் போட்டுக்கலாம். ஏ மீனா, பாத்தியா? சிண்டு சொன்ன மாதிரியே சூப்பரான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பண்ணிட்டான். நீ தான் ராகுலோட சேர்ந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த. ஆமா ரோஜா, சிண்டு உண்மையாவே சூப்பரா பண்ணிட்டான். ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு பாருங்க. ப்ளூ இருக்கு, பர்பிள் இருக்கு, ரெட் இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. மெயின் இந்த மாதிரி டபுள் கலர்ல கூட பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு எல்லோ கலர் மாதிரி, கடைசியா இருக்கிறது கிரீன் கலர். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்க எடுத்துக்கலாம். டே சிண்டு, 6 ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பண்ணிருக்க, என்னையும் சேர்த்து தானடா பண்ணிட. ஏண்டா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உனக்கு பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எனக்கு, மத்தவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 1, புரியுதா? என்ன இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க கேட்ட மாதிரி கலர் கலரா டிசைனா பண்ணியாச்சுல்ல. ஆளுக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்க வேண்டியது தானே. எடுத்துட்டு சொல்லுங்க, நான் ஸ்நாக்ஸ் என்ன வேணுமோ எடுத்து தரேன். எல்லாத்தையும் உங்க பாக்ஸ்குள்ள போட்டு பேக் பண்ணிட வேண்டியதுதான். சிண்டு, இந்த கலர் எல்லாம் நல்லா தான் இருக்கு சிண்டு, ஆனா இதை இன்னும் நல்ல டிசைனா மாத்த போறேன். நான் உள்ள போயிட்டு நிறைய ஸ்டிக்கர்ஸ் எடுத்துட்டு வர போறேன் சிண்டு. இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பாத்தியா? இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு ஸ்டிக்கர் எடுத்து நம்ம அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஒட்டினோம்னா இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப டெக்கரேட்டிவா மாறிடும். பூஜா, இது கூட சூப்பர் ஐடியாவா தான் இருக்கு, செம ஐடியாவா இருக்கே. இது எனக்கு தோணாம போச்சு. சரி, நீங்க எல்லாம் ஒட்டிட்டு எனக்கும் கொடுங்க, நானும் ஒட்டிக்கிறேன்.
சிண்டு அண்ணா, ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான மாதிரி இந்த ப்ளூ கலர் நான் எடுத்துக்கிறேன்னா. எந்த ஸ்டிக்கர் ஒட்டலாம்? பூஜா கொண்டு வந்திருக்கிற எல்லா ஸ்டிக்கருமே நல்லா தான் இருக்கு. ஸ்மைலி ஸ்டிக்கர் இருக்கு, கார் ஸ்டிக்கர் இருக்கு, அந்த பக்கம் டெட்டி பேர் போட்ட மாதிரி எல்லாம் இருக்கு. என்ன ஒட்டுறது? அண்ணா, நான் இந்த ஸ்மைலி போட்ட மாதிரி ஸ்டிக்கர்ஸே ஒட்டிக்கிறேன்னா. சோட்டு, நீ எது ஒட்டினாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா பெருசு பெருசா ஒட்டு சோட்டு, அப்பதான் நல்லா பாக்ஸ்ல பிரைட்டா தெரியும். பிங்க் கலர் எல்லாம் இருக்கு பாரு, அதை எடுத்து ஒட்டு. அண்ணா, எங்க ஸ்கூலுக்கு நான் இதை தான் எடுத்துட்டு போவேன். கேட்டா எங்க அண்ணனே இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிடுவேண்ணா. கண்டிப்பா எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆக போறாங்க. சோட்டு, இன்னும் நிறைய ஸ்டிக்கர் ஒட்டு சோட்டு. என்ன சோட்டு நீ 1 2ன்னு ஒட்டிட்டு இருக்க? சோட்டு அந்த ப்ளூ கலர் மேட்சிங்கா இருக்கறனால ஒண்ணுமே பிரைட்டா தெரியல பாரு. அதை எடுத்துட்டு நல்லா பிரைட்டா பிங்க் கலர்ல ஒட்டு சோட்டு. சரி ரோஜா, நீ சொன்ன மாதிரி பிங்க் கலரே ஒட்டிடுறேன். ரோஜா, நீங்க எல்லாரும் உங்க பாக்ஸுக்கு ஸ்டிக்கர் ஒட்டலையா? ஸ்டிக்கர் ஒட்டினா உண்மையாவே சூப்பரா தான் இருக்கு ரோஜா. சோட்டுக்கு அடுத்தது நான் தான் ஒட்ட போறேன். சோட்டு மாதிரி என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா எல்லோ கலர் பாக்ஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த எல்லோ கலர் பாக்ஸ்ல என்ன ஸ்டிக்கர்ஸ் ஒட்டினா நல்லா இருக்கும்? என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்? கார் ஸ்டிக்கர் இருக்கு, டெட்டி பேர் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஸ்டார் இருக்கு, பட்டர்ஃப்ளை இருக்கு. பட்டர்ஃப்ளை ரொம்ப கியூட்டா இருக்கல. பேசாம நான் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கரே ஒட்டிக்கிறேன். ஒட்டு பூஜா. சோட்டு பண்ண மாதிரி கம்மியா ஒட்டாத. இருக்கிற எல்லா பட்டர்ஃப்ளை எடுத்து உன்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மேல ஒட்டி விடு. அப்பதான் பிரைட்டா இருக்கும். ஏ மீனா, என்னமோ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் எது வாங்கினாலும் ஷேர் பண்ணிக்குவீங்கன்னு. இப்போ இந்த சிண்டு பையன் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கிட்டு எனக்கு மட்டும் கொடுக்காம மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்கான் பாரு. எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கல்ல, அதை எனக்கு கொடுக்க சொல்லு மீனா. என்ன ராகுல், நைஸா பேசி வாங்கிக்கலான்னு பாக்குறியா? நான் கண்டிப்பா கொடுக்க சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்ல, அவனே கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உன்கிட்ட எவ்வளவு தடவை கெஞ்சினேன், உன்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸை நீ பார்க்க கூட விடல. கரெக்டா சொன்ன மீனா. சிண்டு, என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்னமோ எல்லாருமே பட்டர்ஃப்ளை ஒட்டிக்கலான்னு தோணுது. பாக்குறக்கே சூப்பரா மாறிடுச்சு. ஏ ரோஜா, சீக்கிரமா உன்னோட பாக்ஸ் எடுத்து ஸ்டிக்கரை ஒட்டு. அப்பதானே சாப்பிட முடியும். எல்லா பாக்ஸுமே நல்லா தான் இருக்கு. இந்த பர்பிள் கூட நல்லா தான் இருக்கு. ஆனா எனக்கு இந்த பர்பிளை விட இந்த ட்ரையாங்கிள் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. ரோஜா, அந்த ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகேப்பா, எனக்கு இந்த பர்பிள் கூட பிடிச்சிருக்கு. நான் பர்பிள் எடுத்துக்கிறேன், நீ ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. ஏ மீனா, நீ என்ன ஸ்டிக்கர்ஸ் வேணும்னு சொல்லு. ஸ்டிக்கர்ஸை கையோட ஒட்டி விடு. அப்பதானே நான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வர முடியும். நான் என்ன ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம்? பட்டர்ஃப்ளை இருக்கு, பாண்டா இருக்கு, கார் இருக்கு, ஸ்டார் இருக்கு. எனக்கு எல்லாத்த விட பாண்டா தான் பிடிச்சிருக்கு. அதனால நான் இந்த பாண்டா ஸ்டிக்கர்ஸை ஃபுல்லா எடுத்து என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஒட்ட போறேன். டேய் ராகுல், உள்ள நிறைய ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன். நீ சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாப்போ. எல்லாரும் அவங்க உங்க பாக்ஸ்குள்ள போட்டு வச்சு எங்க போனாலும் எடுத்துட்டு போகணும்ல. நீ தானே சொன்ன ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு. சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாப்போ. நான் எடுத்துகிட்டு வருவேன்டா சிண்டு. ஆனால் எனக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தர்றேன்னு சொல்லு. அப்போ தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். இல்லாட்டி கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். சிண்டு, நானே போய் அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன் சிண்டு. அந்த ராகுல் பையனுக்கு மட்டும் நீ கொடுக்காத. என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சூப்பரா இருக்குடா. சிண்டு, இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உங்களை மாதிரி ஒரே ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டேன். எல்லா ஸ்டிக்கர்ல இருந்து ஒரு 2 ஸ்டிக்கர் எடுத்து ஒட்ட போறேன். எல்லா டிசைன்ல இருந்து ஒட்ட போறேன் பாருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? பட்டர்ஃப்ளைல இருந்து ஒன்று ஒட்டலாம். இதுதான் இருக்கிறதுலே பெரிய ராஜா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு. அதை எடுத்து ஒட்டலாம். ஸ்டார்ல இருந்து இந்த பெருசு ஒட்டலாம். இதை விட பெருசு ஒட்டினா நம்ம பாக்ஸே பத்தாது. அடுத்தது ஸ்மைலியில் எது ஒட்டலாம்? கான்ட்ராஸ்டாக இருக்கணும்னா இந்த டார்க் பிங்க் தான் கரெக்டாக இருக்கும். காரில் இதுனா நல்லா பெருசாக ரேஸ் கார் மாதிரி இருக்கு. இதை எடுத்து ஒட்டிடலாம். ஏ பூஜா, அங்கே பாரு. ரோஜா உன்னோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட நீ எதுவும் கேட்க மாட்டியா? ராகுல், நான் உன்ன மாதிரி எல்லாம் இல்லை. என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டு தான் விளையாடுவேன். ரோஜா எல்லா ஸ்டிக்கரையும் எடுத்து ஒட்டினா கூட நான் கண்டிப்பா அவகிட்ட சண்டை போட மாட்டேன். இன்னும் எடுத்துக்கோ. ஓகே, கிளைமேக்ஸ் நெருங்கிட்டோம். இப்போ அடுத்தது என்னோடதுல வந்து நான் வந்து ஸ்டார் ஸ்டிக்கர்ஸா ஒட்ட போறேன். ஓகேவா? ஸ்டார் தான் இருக்கிறதுலே நல்லா சூப்பரா இருந்துச்சு. நல்ல வேலை, யாராவது எடுத்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருவீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தீங்களா, ஏதோ இந்த ஃப்ரிட்ஜ் டிவி மேல 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாரா ஒட்டிக்கிட்டு இருக்கேன். சூப்பரா இருக்குல்ல? பாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா ஓகே. இங்கே இத்தனை பேத்துக்கு உங்ககிட்ட ஸ்நாக்ஸ் இருக்கா? நல்ல வேலைடா ராகுல், நான் மறந்தே போயிட்டேன். இருங்க, நான் போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்க பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுக்கலாம். சிண்டு இப்போ போய் ஒரே ஒரு பாக்கெட் பிஸ்கட் எடுத்துட்டு வர போறான். அதுக்கு நீங்க எல்லாரும் இப்போ சேர்ந்து சண்டை போட்டுக்க போறீங்க பாருங்க. ஏ பூஜா, நான் எடுத்துட்டு வந்துக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து நீட்டு. என்ன சிண்டு, இது ஒரு கடை வைக்கிற அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். மில்கி பிக்கிஸ் கிரீம் இருக்கு. இது வந்து ஒரு சிப்ஸ் பிஸ்கெட்டு. இது வந்து டார்க் ஃபேண்டசி வெனிலா ஃபில்ஸ். டார்க் ஃபேண்டசியில் சாக்கோ ஃபில்ஸ் வேற இருக்கு. சன்ஃபீஸ் கேக்கு, அதுக்கப்புறம் ஜிம் ஜாம் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் இது என்னது, இது ட்ரீட்னு போட்டிருக்கு, பிரிட்டானியா ட்ரீட்டு, சாக்கோ பை. ஐயோ, குட் டே. என்னடா ராகுல், ஏதோ ஒரே ஒரு பாக்கெட்டுக்கு நாங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கோன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு.
ஒரு ஸ்நாக்ஸ் கடையே இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ எடுத்து உங்க பாக்ஸ்க்குள்ள போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் சிண்டு. எனக்கு இருக்கிறதுலே வச்சு எந்த பிஸ்கட் தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? ஜிம் ஜாம் தான் பிடிக்கும். ஸோ என்னோட ஜிம் ஜாம் பிஸ்கெட்டை எடுத்து என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் சிண்டு. சிண்டு உனக்கு டார்க் ஃபேண்டசியில் சாக்கோ ஃபில்ஸ் தான் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதை எடுத்து உன்னோட பாக்ஸ்க்குள்ளே நானே போட்டு வச்சிடுறேன். தேங்க்ஸ் பூஜா. சோட்டு தானே இந்த ப்ளூ கலர். ஸோ குட் டே தான் வந்து சோட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அவளோட பாக்ஸ் மேலே வச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பிடிக்கும்? ரோஜாக்கு வந்து சாக்கோ பைனா ரொம்ப பிடிக்கும். பூஜாக்கு வந்து இந்த சிப்ஸ் பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபைனலி வந்து எனக்கு தான் இந்த சன்ஃபீஸ் கேக்கும். இதுவும் என்னோட பாக்ஸ் தான். ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மேலே தெரியுற வியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய பார்பிடால் ப்ராடக்ட்ஸாக டேக் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சுட்டி பொம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.